உங்களை இந்த ஆழமான உரையாடலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஒரு சாதாரண மனிதன் எந்த ஒரு நிரலாக்க முன் அனுபவமும் இல்லாம, அதாவது கோடிங் பத்தி எதுவுமே தெரியாம, வெறும் சில வாரங்கள்ல கத்துக்கக்கூடிய ஒரு மொழி இருக்கு. ஆனா அதே மொழியை தான் கூகுள், நாசா மாதிரி உலகத்தின் தலைசிறந்த நிறுவனங்களும் அவங்களோட மிகப்பெரிய விண்வெளி ஆராய்ச்சிகளுக்கும் பயன்படுத்துறாங்க. ஆமா. அது கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அது எப்படி சாத்தியம்? பைத்தான், அதாவது பைத்தான் புரோகிராமிங் மொழியில அப்படி என்னதான் ஒரு மேஜிக் இருக்கு? இத கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கும் நிச்சயமா இந்த சந்தேகம் வந்திருக்கும். இன்னைக்கு நாம பைத்தான் புரோகிராமிங் ஃபார் பிகினர்ஸ் தமிழ் எடிஷன் V2 அப்படிங்கிற ஒரு ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு பைத்தானோட அடிப்படைகளை ரொம்ப தெளிவா அலச போறோம். எந்த ஒரு கடினமான வார்த்தைகளும் இல்லாம சாதாரணமா பேச போறோம். மிகச் சரியான ஒரு விஷயம். ஏன்னா ஆரம்ப கட்டத்துல படிக்கிறவங்களுக்கும் சரி, நாசா விஞ்ஞானிகளுக்கும் சரி, பைத்தான் எப்படி பொருந்துது அப்படிங்கிற முரண்பாடு நிறைய பேருக்கு இருக்கும். ஆமா, அந்த முரண்பாட்டு எப்படி பாக்குறது? எனக்கு அது ரொம்பவே குழப்பமா இருக்கு. நாசா விஞ்ஞானிகள் பயன்படுத்துறாங்கன்னா அது ரொம்ப கடினமா தானே இருக்கணும். அங்கதான் ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. இது முரண்பாடு போல தோணினாலும் பைத்தானோட உண்மையான பலமே இந்த சமநிலை தான். இப்போ நாசாவில் உள்ள விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இல்லனா ஒரு இயற்பியல் வல்லுநர்களை எடுத்துக்கோங்க. அவங்களோட மெயின் வேலை என்ன? அவங்க ராக்கெட்களின் பாதையை கணக்கிடுறது, பிரபஞ்சத்தை ஆராயறது, அப்படிதானே? ஆமா ஆமா, மிகச்சரி. அவங்க உட்கார்ந்துகிட்டு கணினி மொழியோட கடினமான இலக்கண விதிகளோட போராடிக்கிட்டு இருக்க முடியாது. அதாவது ஒரு புள்ளி எங்க வைக்கணும், காற்புள்ளி எங்க வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தா அவங்க வேலை என்ன ஆகிறது? ஓ, அவங்க நேரத்தை அதிலே வீணடிக்க முடியாது. உண்மைதான். கரெக்ட். அவங்களுக்கு தங்களோட சிக்கலான கணிதங்களுக்கு விடை காண ஒரு கருவி தேவை. அது ரொம்ப எளிமையா இருக்கணும். அதே சமயம் பிரம்மாண்டமான தரவுகளை கையாளும் சக்தியை கொண்டிருக்கணும். பைத்தான் இந்த ரெண்டு தேவைகளையும் சூப்பரா பூர்த்தி செய்யுது. ஆஹா, அப்போ மெமரி மேனேஜ்மெண்ட் மாதிரி பின்னணியில நடக்கிற வேலைகளே பைத்தானே பாத்துக்குதுன்னு சொல்லலாமா? நிச்சயமா. அந்த மாதிரி சிக்கலான வேலைகளை அதுவே பாத்துக்கிறதால விஞ்ஞானிகள் தங்களோட உண்மையான பிரச்சனைகள்ல மட்டும் கவனம் செலுத்த முடியுது. ஆஹா, விஞ்ஞானிகள நேரத்தை வீணடிக்காத ஒரு மொழி பைத்தான். ஆவணத்துல பாத்தீங்கன்னா பைத்தான் சாதாரண ஆங்கிலம் போலவே படிக்க எளிமையா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி? ஒரு புதிய மனித மொழிய, அதாவது பிரெஞ்சு அல்லது ஜெர்மன் மொழிய கத்துக்கிறதுக்கும் பைத்தான் கத்துக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? மனித மொழிகளை கத்துக்கிறத விட பைத்தான் கத்துக்கிறது பல மடங்கு நேரடியானது. ஏன்னா மனித மொழிகள்ல ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். நம்ம பேசுற தொனிய பொறுத்து பொருளே மாறும் இல்லையா? ஆமா, உணர்ச்சிகள், இலக்கணம்னு நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஆனா கணினிக்கு அப்படிப்பட்ட குழப்பங்கள்லாம் ஆகாது. அது ரொம்ப தர்க்க ரீதியானது, அதாவது ரொம்ப லாஜிக்கல். நீங்க கணினிக்கு என்ன கட்டளை கொடுக்க விரும்புறீங்களோ அதை சாதாரண ஆங்கில வார்த்தைகளை வச்சே சொல்லிடலாம். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா, நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி? கண்டிப்பா. இப்போ திரையில ஒரு தகவலை காட்டணும்னு வைங்க. அதுக்கு பிரிண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பிரிண்ட் ஹலோ அப்படின்னு சொன்னா மட்டும் போதும். அது அப்படியே திரையில வந்துரும். வாவ், பிரிண்ட் ஹலோன்னு சொன்னா போதுமா? இது ரொம்பவே ஈஸியா இருக்கே. ஆமா. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது முற்றிலும் இலவசமான ஓபன் சோர்ஸ் மென்பொருள். உலகத்துல உள்ள லட்சக்கணக்கான டெவலப்பர்கள் இதை தொடர்ந்து மேம்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதனாலதானோ என்னவோ வெப் டெவலப்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ்னு பல துறைகள்ல இது ஆதிக்கம் செலுத்துது. மெட்டா, கூகுள் மாதிரி பெருநிறுவனங்கள் இதை யூஸ் பண்றதுக்கு இதுதான் காரணமா? ஆமா, அதேதான். இவ்வளவு எளிமையாவும் சக்தி வாய்ந்ததாவும் இருக்கிறதுனால தான் அது அவங்களோட பிரதான மொழியா இருக்கு. சரி, இப்போ பைத்தானோட உள்ளே போய் அதோட அடிப்படை கட்டமைப்புகளை பார்ப்போம். ஆவணத்துல வேரியபிள்ஸ், அதாவது வேரியபிள்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. இவை கணினியோட மெமரியில தகவல்களை சேமிக்கும் பெட்டிகள்னு சொல்லப்படுது. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இத கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு நிஜ உலக உதாரணத்தை பொருத்தி பார்க்கலாமா? அதாவது இப்போ நீங்க உங்க மொபைல்ல ஒரு புது கான்டாக்ட சேவ் பண்றீங்கன்னு வைங்க. நண்பரோட பேரையும் நம்பரையும் டைப் செய்து சேவ் பட்டன் அழுத்தினதும் பின்னணியில பைத்தான் ஒரு வேரியபிள் பெட்டியை திறந்து அதுல இந்த தகவலை போட்டு வைக்குதா? மிகச் சரியாக பிடிச்சிட்டீங்க. நம்ம கம்ப்யூட்டர் மெமரி கோடிக்கணக்கான சிறிய காலி அறைகளை கொண்டது. அந்த அறைகளுக்கு நம்ம ஒரு பெயரை வைக்கிறோம். அதுதான் வேரியபிள். ஓ, அறைகளுக்கு வைக்கும் பெயர் தான் வேரியபிள். ஆமா. நீங்க சொன்ன அதே மொபைல் கான்டாக்ட் உதாரணத்துல பேர் ஈக்குவல்ஸ் தமிழ் அப்படின்னு கொடுத்தா, பேர் அப்படிங்கிற லேபிள் ஒட்டப்பட்ட பெட்டிக்குள்ள தமிழ் அப்படிங்கிற தகவல் பாதுகாப்பா வைக்கப்படுது. ஆஹா, அப்போ நாளைக்கு அந்த தகவல் தேவைப்படும் போது அந்த பெட்டியோட பேரை சொல்லி நாமே எடுத்துக்கலாம்.
ரொம்ப சுலபமா இருக்கே. ஆமா, ரொம்ப சுலபம்தான். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். நாம பெட்டிகள்ல சேமிக்கிற தகவல்கள் எல்லாமே ஒரே மாதிரியானது கிடையாது. அதனால தான் ஆவணத்துல டேட்டா டைப்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம். தகவல்கள்னா எல்லாம் தகவல்கள் தானே. எதுக்காக அத வகைப்படுத்தணும்? கணினி அவ்வளவு அதிபுத்திசாலினா எண்களையும் வார்த்தைகளையும் அதுவே பிரிச்சு புரிஞ்சுக்காதா? அங்கதான் கணினியோட இயல்ப நாம புரிஞ்சுக்கணும். கணினி அதிவேகமானது, ஆனா அது தானாகவே எதையும் பகுத்தறியும் திறன் கொண்டது கிடையாது. அதுக்கு சரியான சூழல், அதாவது கன்டெக்ஸ்ட நாம தான் கொடுக்கணும். சூழல் குடுக்கணும்னா எப்படி? ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்களேன். இப்போ 5 மற்றும் 5 அப்படிங்கிற 2 எண்களை எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நான் இன்டிஜர், அதாவது முழு எண்கள் அப்படிங்கிற டேட்டா டைப்ல கணினிக்கு கொடுத்து கூட்ட சொன்னா அது என்ன பண்ணும்? கணித அடிப்படையில கூட்டி 10ன்னு விட கொடுக்கும். சரியா? கரெக்ட். ஆனா அதே 5 நான் ஒரு ஸ்ட்ரிங், அதாவது எழுத்து அல்லது வார்த்தை அப்படிங்கிற டேட்டா டைப்ல கொடுத்தா கணினி அத கணித எண்ணாகவே பார்க்காது. ஒரு அச்சு இயந்திரம் மாதிரி வெறும் சிம்பலா பார்க்கும். அப்படியா? அப்ப கூட்ட சொன்னா என்ன நடக்கும்? இப்போ அந்த 2 5யும் கூட்ட சொன்னா அது வார்த்தைகளை ஒன்றோடு ஒன்று ஒட்டி 55 அப்படின்னு தரையில காட்டும். ஓ! இப்பதான் இதோட முழு மீச்சும் எனக்கு புரியுது. நாம எப்படி உள்ளீடு செய்றோமோ அத பொறுத்து கணினியோட முடிவே மாறுது. அதனால தான் ஆவணத்துல 4 முக்கிய தரவு வகைகளை ரொம்ப தெளிவா பிரிச்சிருக்காங்க. 10, 500 போன்ற முழு எண்களை குறிக்க இன்டிஜர் பயன்படுது. தசம எண்களுக்கு என்ன பண்றது? இப்போ பில் பிரிக்கிறப்ப புள்ளி வச்சு வருமே. அதுக்கு தான் ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப். 10.5, 99.9ன்னு துல்லியமான அளவீடுகளுக்கு இது பயன்படும். அடுத்து 3வது வந்து ஸ்ட்ரிங். இது ஹலோ, பைத்தான் மாதிரியான எழுத்துக்களை குறிக்கும். சரி, 4வது வகை என்ன? இறுதியா பூலியன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு கேள்விக்கு சரி அல்லது தவறு, அதாவது ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அப்படின்னு 2 முனைகள்ல மட்டுமே பதிலளிக்கிற தரவு வகை இது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும்தானா? இது ரொம்ப சிம்பிளா இருக்கே. பார்க்க சிம்பிளா இருக்கும், ஆனா கணினியோட வேகம் மற்றும் துல்லியத்துக்கு இந்த தெளிவான பிரிவுகள் தான் அடித்தளம். அப்படி என்றால், ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பொருட்கள தனித்தனி ரேக்குகள்ல பிரிச்சு வைக்கிற மாதிரி தரவுகள பிரிச்சு வைக்க டேட்டா டைப்ஸ் உதவுது. கரெக்ட்டா? 100க்கு 100 சரியான ஒப்பீடு. சரி. என்கிட்ட ஒரே ஒரு தகவல் இருந்தா அத ஒரு வேரியபிள் பெட்டில போட்டு மூடிடலாம். ஆனா ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் பில்லுல இருக்கிற மாதிரி நூற்றுக்கணக்கான பொருட்கள் இருந்தா நான் 100 தனித்தனி பெட்டிகளை உருவாக்கி ஒவ்வொன்னுக்கும் பெயர் வச்சு தேடி அலைய முடியுமா? அத பைத்தான் எப்படி கையாளுது? அந்த சிக்கலை தீர்க்கத்தான் பைத்தான்ல லிஸ்டுகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஒரே வேரியபிள்ல பல தகவல்களை வரிசையாக சேமிக்க இந்த லிஸ்ட் பயன்படுது. ஓ, வரிசையா சேமிக்கலாமா? ஆமா, ஆவணத்துல ஒரு எளிய உதாரணம் கொடுத்திருக்காங்க. கனி வகைகள் ஈக்குவல்ஸ் ஆப்பிள், பனானா, செரி அப்படின்னு வரிசையா கொடுத்திருக்காங்க. நீங்க 100 பெட்டிகளை உருவாக்குறதுக்கு பதிலா ஒரே ஒரு பெரிய சரக்கரையில உருவாக்கி அதோட ஒவ்வொரு பெட்டியிலும் ஒவ்வொரு பழத்தை வைக்கிற மாதிரி இது. சூப்பர் மார்க்கெட் கார்ட் மாதிரி சொல்லலாமா? இ-காமர்ஸ் இணையதளங்கள்ல நாம வாங்குற பொருட்கள் எல்லாம் இப்படிதான் சேவ் ஆகுமா? ஆமா, கரெக்ட். பயனர்கள் தங்களோட ஷாப்பிங் கார்ட்ல பல பொருட்களை சேர்க்கும்போது அவை எல்லாமே இப்படி ஒரு லிஸ்டுக்குள்ள தான் சேமிக்கப்படுது. டேட்டா சயின்ஸ் துறையில பல மில்லியன் வாடிக்கையாளர்களின் தகவல்களை ஒற்றை பெயரின் கீழ் அடக்கி அலசி ஆராய இந்த லிஸ்டுகள் தான் அடித்தளமா இருக்கு. இது கேக்குறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. ஆனா ஆவணத்தை படிக்கும்போதே எனக்கு ஒரு சின்ன குழப்பம் வந்துச்சு. என்ன குழப்பம்னு சொல்லுங்க, தீர்த்துடலாம். இந்த லிஸ்டில் உள்ள முதல் பழமான ஆப்பிளை எடுக்கணும்னா கனி வகைகள் பிராக்கெட்ல 1 அப்படின்னு தானே நாம கூப்பிடணும். ஏன்னா மனிதர்களாகிய நாம அப்படிதானே எண்ணுவோம். முதல் பொருள் 1, 2வது பொருள் 2. ஆனா ஆவணத்துல கனி வகைகள் பிராக்கெட்ல 0 அப்படின்னு அழைத்தால்தான் ஆப்பிள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்களே. ஏன் பைத்தான் 0லேருந்து என்ன ஆரம்பிக்குது? இது நிரலாக்க உலகத்துக்குள் நுழையும் ஒவ்வொருத்தருக்கும் தொடக்கத்துல வர்ற ஒரு சாதாரண குழப்பம்தான். ஆனா இதோட பின்னால் உள்ள லாஜிக்க புரிஞ்சுக்கிட்டா இது மிக எளிதாயிடும். அந்த லாஜிக் என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இது தொழில்நுட்ப உலகத்துல ஜீரோ பேஸ்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் மெமரிய ஒரு நீண்ட சாலை போல கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த சாலையோட தொடக்க புள்ளி தான் உங்க லிஸ்ட் இருக்கிற இடம். சரி, நான் தொடக்க புள்ளியில நிக்கிறேன். இப்போ முதல் தகவலான ஆப்பிளை எடுக்க நீங்க அந்த தொடக்க புள்ளியிலிருந்து எவ்வளவு தூரம் நகரணும்? நான் தொடக்க புள்ளியிலேயே இருக்கிறதால நான் நகரவே வேண்டியதில்லையே. தூரம் 0 தானே? சரியா சொன்னீங்க. நீங்க நகர வேண்டிய தூரம், அதாவது ஆஃப்செட் 0. அதனாலதான் முதல் தகவல் 0 அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஓ, இப்போ 2வது தகவலான பனானாவை எடுக்கணும்னா நான் தொடக்க புள்ளியில இருந்து ஒரு அடி முன்னாடி வைக்கணும். அதனால அது 1. சரியா?
மிகச்சரி. கணினியை பொறுத்தவரை இந்த எண்கள் வரிசையை குறிக்கல, மெமரியில எவ்வளவு தூரம் தள்ளி போகணும் அப்படிங்கிற தூரத்தையே குறிக்குது. ஆஹா, இது ஒரு அருமையான விளக்கம். தூரம் அப்படிங்கிற கோணத்துல பாக்கும்போது 0ல இருந்து ஆரம்பிக்கிறது முற்றிலும் தர்க்க ரீதியா எனக்கு புரியுது. ஆமா, பைத்தான் எப்போதுமே இப்படி லாஜிக்கலா தான் யோசிக்கும். சரி, நாம இப்போ பெட்டிகளை பார்த்துட்டோம், தரவுகளை பிரிச்சுட்டோம், அத ஒரு ரயில்ல அடுக்கவும் கத்துக்கிட்டோம். ஆனா இவையெல்லாம் வெறும் தகவல்கள் மட்டுமே. இவை தாமாகவே எதையும் செய்ய முடியாது இல்லையா? இவற்றுக்கு எப்படி உயிர் வருது? ஒரு நிரல் எப்படி சுயமாக செயல்படுது? நீங்க சரியா கேட்டீங்க. தகவல்கள் என்பவை செங்கற்கள்னா, கண்டிஷன்ஸ் மற்றும் லூப்ஸ் என்பவை அந்த செங்கற்களை வச்சு ஒரு கட்டிடத்தை எழுப்பும் வேலையாட்கள். ஆவணத்தோட அடுத்த பகுதியும் இது பத்தி தான் பேசுது. கண்டிஷன்ஸ்னா முடிவெடுத்தல், லூப்ஸ்னா திரும்ப செய்தல். முதல்ல கண்டிஷன்ஸ் பத்தி பேசுவோம். கண்டிப்பா. கணினிக்கு சுயமாக சிந்திக்கும் திறன் கிடையாது. நாம கொடுக்கும் விதிகளின் அடிப்படையில தான் அது முடிவுகளை எடுக்குது. இதுல முக்கியமானது இஃப் எல்ஸ். இஃப் எல்ஸ் ஆவணத்துல மதிப்பெண் ஈக்குவல்ஸ் 40 அப்படின்னு கொடுத்துட்டு மதிப்பெண் 35க்கு மேல் இருந்தா தேர்ச்சி, இல்லை என்றால் மீண்டும் முயற்சி செய் அப்படின்னு ஒரு உதாரணம் இருக்கே. ஆமா, ஒரு குறிப்பிட்ட நிபந்தனை உண்மையா இருந்தா, அதாவது ட்ரூவா இருந்தா ஒரு வேலையை செய், அது பொய்யா இருந்தா வேறொரு வேலையை செய் அப்படின்னு கணினிக்கு வழிகாட்டுறது தான் இதோட நோக்கம். இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? ஒரு பிரபலமான கிளப் வாசல்ல நிக்கிற காவலாளி போல இத நினைக்கிறேன். அவர் ஒரு விதியை வச்சிருக்கார். உனக்கு வயசு 18க்கு மேல இருக்கா? இருந்தா உள்ளே போ, இல்லையா வெளியே போ. ஆமா ஆமா, மிக சரியான உதாரணம். அதே போல உங்க வங்கி கணக்கில் பணம் இருக்கா? இருந்தா ஏடிஎம்ல பணம் வரும், இல்லையா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு மெசேஜ் வரும். இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு காவலாளி நின்னு முடிவெடுக்கிறார். சரியா? 100க்கு 100 பொருத்தமான உதாரணம். உலகத்தோட பெரும்பாலான மின்பொருட்கள் இந்த இஃப் எல்ஸ் காவலாளிகளை கொண்டுதான் இயங்குது. ஆனா இந்த காவலாளி ஒரு முறை மட்டுமே அந்த முடிவை எடுப்பார். அப்போ ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா என்ன பண்றது? அதுக்குத்தான் நமக்கு லூப்ஸ் தேவைப்படுது. ஓ, லூப்ஸ். ஆவணத்துல ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 5 அப்படிங்கறத பயன்படுத்தி பைத்தான் மிகவும் எளிது என 5 முறை திரையில பிரிண்ட் செய்யறது பத்தி சொல்லிருக்காங்க. இத நான் ஒரு சோர்வடையாத ரோபோட் போல பாக்குறேன். கரெக்ட். ஒரு விஷயத்தை 1000 முறை செய்ய சொன்னாலும் முகம் சொல்லிக்காம செய்யும். ஆனா இந்த கோடுல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஃபார் அப்படிங்கிற வார்த்தை புரியுது, இன் அப்படிங்கறதும் புரியுது. ஆனா இந்த ஐ அப்படிங்கிறது என்ன? மற்றும் ரேஞ்ச் 5 என்பது எதை குறிக்குது? இத ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இத அப்படியே பிரிச்சு மேஞ்சிரலாம். ரேஞ்ச் 5 அப்படிங்கறத ஒரு எந்திரமா நினைச்சுக்கோங்க. அது 0, 1, 2, 3, 4 அப்படிங்கிற 5 எண்களை உங்களுக்கு உருவாக்கும் ஒரு கவுண்டர். சரி, அப்ப அந்த ஐ என்ன பண்ணும்? ஐ அப்படிங்கிறது ஒரு தற்காலிக வேரியபிள். ஒரு ரோபோட்டோட விரல் போல அதை நினைச்சுக்கோங்க. முதல் முறை லூப் சுற்றும் போது அந்த விரல் 0 அப்படிங்கிற எண்ணை தொடும். அப்ப பைத்தான் மிகவும் எளிதுன்னு ஒரு முறை பிரிண்ட் ஆகுமா? ஆமா. அடுத்த சுற்றில் விரல் 1 அப்படிங்கிற எண்ணை தொடும், மீண்டும் பிரிண்ட் ஆகும். இப்படி அந்த எந்திரம் கொடுக்கும் ஒவ்வொரு எண்ணாக அந்த விரல் தொட்டுக்கிட்டே வரும். ஓ, அப்போ 4வது எண்ணை தொட்டு முடிச்சதும் எந்திரம் நின்னுடும், லூப்பும் முடிஞ்சிடும். மிகச்சரி, அவ்வளவுதான் லூப். வாவ்! இப்ப அந்த ஒட்டுமொத்த வரியும் என் கண் முன் காட்சியா விரியுது. அந்த ஐ அப்படிங்கிறது வெறும் எழுத்தில்ல, அது ஒவ்வொரு படியா ஏறும் ஒரு விரல். சரி, இந்த இஃப் எல்ஸ் மற்றும் லூப்ஸை இணைத்தால் என்ன நடக்கும்? நிஜ உலகத்துல இது எப்படி பயன்படுது? இவை ரெண்டையும் இணைக்கும் போதுதான் தொழில்நுட்பத்தோட மாயாஜாலமே தொடங்குது. இப்ப நாம எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கிற செல்ஃப் டிரைவிங் கார் எப்படி இயங்குதுன்னு யோசிப்பாருங்க. காரோட கேமராக்கள் தொடர்ந்து சாலைகளை படம் பிடிச்சுக்கிட்டே இருக்குமே. ஆமா, சாலையில ஏதேனும் குறுக்கிடுகிறதா அப்படின்னு காரு நொடிக்கு நொடி கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கு. இது ஒரு லூப், தொடர்ந்து நடக்கும் செயல். ஆஹா, அப்போ அந்த கேள்விக்கு ஒரு கட்டத்துல ஆமா ஒரு மனிதர் குறுக்கிடுகிறார் அப்படின்னு பதில் கிடைச்சா உடனடியா பிரேக் அழுத்து அப்படின்னு அது முடிவெடுக்குது. இது இஃப் எல்ஸ். இந்த 2 அடிப்படை விதிகள் தான் செயற்கை நுண்ணறிவு போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களோட இதயமா செயல்படுது. ஒரு சாதாரண இஃப் எல்ஸும் லூப்பும் தான் நாம பார்த்து மிரள்ற ஏஐக்கு அடிப்படை அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆமா, பெரிய விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன லாஜிக்ல தான் ஆரம்பிக்குது. சரி, நாம இப்போ பெட்டிகளை உருவாக்கினோம், தகவல்களை அடுக்கணும், அதற்கு காவலாளியும் ரோபோட்டையும் வச்சு மூளை கொடுத்தோம். அடுத்ததா ஆவணத்தோட இறுதி மற்றும் மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம், ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஸ்மார்ட்டா வேலை செய்யறது. ஆமா,
பைத்தான்ல ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும் குறியீட்டை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த ஃபங்க்ஷன்ஸ் பயன்படுதுன்னு ஆவணம் சொல்லுது. உதாரணமா டெஃப் வணக்கம் பிராக்கெட்ல பெயர் கோலன் வச்சு பிரிண்ட் வணக்கம் பிளஸ் பெயர்னு கொடுத்திருக்காங்க. இது நிஜமா எதற்காக தேவைப்படுது? ஒரு பெரிய சாஃப்ட்வேரை உருவாக்கும் போது நாம ஒரே வேலைய பல இடங்கள்ல செய்ய வேண்டியிருக்கும். உதாரணமா ஒரு இணையதளத்துல பயனர்களோட பாஸ்வேர்டு சரியா இருக்கான்னு சோதிக்கிறது. ஒவ்வொரு பக்கத்திலையும் அதற்கான லூப் மற்றும் இஃப் எல்ஸ் குறியீட்டை நாம புதுசா எழுதிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? ஆயிரக்கணக்கான வரிகள் சேர்ந்து கோடு ரொம்ப பெரியதாகிடும். நாளைக்கு ஏதேனும் ஒரு மாற்றத்தை செய்யணும்னா எல்லா இடங்களையும் போய் தேடி தேடி மாத்தணும். தவறுகள் நடக்க வாய்ப்பு அதிகம். ஓ, அதை தவிர்க்கத்தான் ஃபங்க்ஷன்ஸா? ஆமா, அந்த லாஜிக்க ஒரு ஃபங்க்ஷனா ஒரு முறை மட்டும் எழுதி வச்சுட்டா தேவைப்படும் போதெல்லாம் அதோட பேரை மட்டும் அழைத்தால் போதும். இதை நான் இப்படி ஒப்பிட்டு பார்க்கலாமா? அதாவது நான் ஒவ்வொரு முறை பயணம் செய்ய நினைக்கும் போதும் புதுசா டயரை உருவாக்கி என்ஜினை பொருத்தி ஒரு காரை உருவாக்குறதுக்கு பதிலா ஒரு முறை காரோட என்ஜினை முழுமையா டிசைன் செஞ்சு வச்சுட்டு பிறகு எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் வேற வேற கார்கள்ல அதே டிசைனை பயன்படுத்திக்கிற மாதிரி. அட, கிட்டத்தட்ட அப்படிதான். இத கோடு ரீயூஸ், அதாவது குறியீடு மறுபயன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இது புரோகிராமர்களுக்கு வேலையை சுலபமாக்குறது மட்டும் இல்லாம மாபெரும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இயங்குறதுக்கே தான் ஆணிவேர்னு சொல்லலாமா? நிச்சயமா. நீங்க மெட்டா அல்லது கூகுள் நிறுவனங்களை எடுத்துக்கோங்க. அங்க 10,000 சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் ஒன்னா இணைந்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல வேலை செய்வாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையும் முதல்ல இருந்து எழுதிட்டு இருந்தா ரொம்ப குழப்பமாகிடும். ஆமா, ஒருத்தர் எழுதுறது இன்னொருத்தருக்கு புரியாது. அதனாலதான் ஒரு குழு பயனரை லாகின் செய்யும் ஃபங்க்ஷனை உருவாக்கும். இன்னொரு குழு படம் பதிவேற்றும் ஃபங்க்ஷனை உருவாக்கும். இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் தனித்தனி பிளாக்குகள் போல செயல்படும். ஓ, இந்த தனித்தனி பிளாக்குகளை ஒன்னா இணைச்சு ஒரு மிகப்பெரிய கோட்டையை உருவாக்குற மாதிரி தான் பெரிய சாஃப்ட்வேர்கள் உருவாக்கப்படுதா? கரெக்ட். இப்படி பிரிச்சு வேலை செய்யறதால தான் ஆயிரக்கணக்கான மக்கள் எந்த ஒரு முரண்பாடும் இல்லாம ஒன்னா இணைஞ்சு வேலை செய்ய முடியுது. இப்போதான் மென்பொருள் உருவாக்கத்தோட ஒரு பெரிய சித்திரம் எனக்கு புரியுது. பைத்தான் ஏன் இவ்வளவு பிரபலம்னு நம்ம தொடக்கத்துல கேட்ட கேள்விக்கு இப்போ மிக தெளிவான ஆழமான பதில் கிடைச்சிருச்சு. உண்மைதான். பைத்தான் என்பது வெறும் ஒரு மொழி அல்ல, அது சிக்கல்களை அணுகும் ஒரு முறை. எந்த ஒரு கடினமான தொழில்நுட்பத்தையும் அதோட அடிப்படைகள்ல இருந்து, அதாவது அது ஏன் உருவாக்கப்பட்டது, எப்படி செயல்படுது அப்படிங்கிற கோணத்துல புரிஞ்சுக்கிட்டா அது நமக்கு மிக எளிதா வசப்பட்டுடும். அதை தான் நாம் இன்னைக்கு செஞ்சிருக்கோம். மிகச்சரி. நாம் இன்னைக்கு தொடங்குன இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் பாருங்க. ஒரு பெரிய மலை போல தெரிஞ்ச கோடிங் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஆவணம் எவ்வளவு அழகா சின்ன சின்ன துண்டுகளா பிரிச்சிருக்கு. ஆமா, ரொம்பவே சுலபமா விளக்கியிருக்காங்க. காலியான பெட்டிகளா இருக்கிற வேரியபிள்கள்ல தொடங்கி நாம கொடுக்கும் தரவுகளை டேட்டா டைப்ஸ் மூலமா பிரிச்சு அவற்றை லிஸ்டுகள்ல ஒரு சரக்கு ரயில் போல வரிசையா அடுக்கி அவற்றுக்கு இஃப் எல்ஸ் அப்படிங்கிற காவலாளி மற்றும் லூப்ஸ் அப்படிங்கிற ரோபோட் மூலமா முடிவெடுக்கும் மூளையை கொடுத்தோம். கடைசியா ஃபங்க்ஷன்ஸ் மூலமா ஒரு இன்ஜினை டிசைன் செய்யற மாதிரி அதை எப்படி எளிதா மீண்டும் மீண்டும் பயன்படுத்துறதுன்னு பார்த்தோம். ஆமா, பைத்தானோட அடிப்படை தூண்களை நாம மிக தெளிவா பார்த்துட்டோம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை கல்லூரியில படிக்கும் மாணவனா இருக்கலாம், அல்லது அடுத்த வாரம் உங்க அலுவலகத்துல நடக்கும் ஒரு தொழில்நுட்ப மீட்டிங்குக்கு தயாராகும் நபரா இருக்கலாம். இல்லனா புது புது விஷயங்களை கத்துக்க துடிக்கும் ஒரு ஆர்வலரா கூட இருக்கலாம். நடக்கும் மந்திர வித்தை கிடையாது. அது ரொம்பவும் தர்க்க ரீதியான சாதாரண மனிதர்கள் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மொழி என்பதை இந்த உரையாடல் உங்களுக்கு நிரூபிச்சிருக்கும். கண்டிப்பா நிரூபிச்சிருக்கோம் நம்புறேன். இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வியோடு இந்த விரிவான அலசலை நிறைவு செய்ய விரும்புறேன். நாம பார்த்தோம், கணினியா லூப்ஸ் மற்றும் ஃபங்க்ஷன்ஸ் மூலியமா எவ்வளவு சலிப்பூட்டும் வேலைகளையும் சோர்வே இல்லாம மீண்டும் மீண்டும் செய்ய முடியுது அப்படின்னு. ஆமா, அது ஒரு பெரிய வரம்தான். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க அன்றாட வாழ்க்கையில அல்லது உங்க அலுவலகத்துல நீங்க தினமும் எந்தவித ஆர்வமும் இல்லாம சலிப்போடு செய்யும் வேலைகள் என்னென்ன? எக்ஸல் ஷீட்ல இருந்து தகவல்களை காப்பி பேஸ்ட் செய்யறதா? தினமும் காலையில பலருக்கும் ஒரே மாதிரியான அறிக்கைகளை இமெயில் அனுப்புறதா? இது எல்லாமே ரொம்ப போர் அடிக்கிற வேலைகள் தான். அப்படிப்பட்ட எந்த வேலைய இந்த பைத்தான் மொழிய கத்துக்கிறதின் மூலமா உங்களால ஆட்டோமேட் செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க சலிப்பான வேலைகள்ல இருந்து உங்களை விடுவிக்கும் ஒரு திறவுகோலாக இந்த பைத்தான் இருக்கலாம். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆழமான உரையாடலில் சந்திப்போம்.